بسم الله الرحمن கடந்த 24ஆம் தேதி அன்று காலையில் ஆலப்பிள்ளை தெருவைச் சேர்ந்த இடியாப்ப வியாபாரி தனது மகன் காஜா மைதீனை திருவனந்தபுரம் அனுப்பி வைப்பதற்காக குறிச்சி வழியாக ஜங்ஷன் சென்றுள்ளார். அப்போது குறிச்சி அருகே ஆட்டோ ஓட்டுநர் பாலமுருகன் என்பவர் சாலையை மற்றொரு ஆட்டோ ஓட்டுநருடன் பேசியதாகவும் இதனால் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுவதாக கூறி பாதை விடுமாறு காஜா மைதீன் கூறியதாகவும் இதை கேட்ட ஆத்திரமடைந்த பாலமுருகன் காஜா மைதீன் மற்றும் அவரது தந்தை இருவரையும் சரமாரியாக தாக்கி பாறாங்கல்லை தூக்கி தங்களை கொல்ல முயற்சித்ததாகவும் கூறி காயங்களுடன் இருவரும் மேலப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். ஆட்டோ ஓட்டு என் வண்டியில் இடிச்சோன்னா நான் உடனே நிற்கிறேன். என்னால் தேவையில்லாம பேசிட்டு போகிறேன். தேவையில்லாம ஓரமாக விட்டுனா என்ன தேவையில்லாம பேசிட்டு போகிறேன். வண்டி ஓரமாக விட்டு கை அதுக்கப்புறம் நீங்க கை சம்பவத்தை கேள்விப்பட்ட சமுதாய அமைப்புகளை சார்ந்த பிரமுகர்கள் காவல் நிலையத்திற்கு உடனடியாக வந்தனர். அவர்கள் காவல்துறை அதிகாரிகளுடன் எஃப்ஐஆர் பதிவு செய்யவும் சம்பந்தப்பட்ட பாலமுருகனை கைது செய்யவும் வலியுறுத்தினர். இதைத் தொடர்ந்து பாலமுருகனை மேலப்பாளையம் காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ரிமாண்ட் செய்ததாக கூறப்படுகிறது. பாட்டி பிடிச்சிங்களா? நான் பிடிச்சங்களா? நீங்க வேணா பெருமைப்படுறதுக்கு வேணா ஒரு 2 பேர் வேணா பார்த்து போங்க. ஒரு 12 மணிக்கு முன்னாடி கூடுவோம். நீ ஏதாவது கால் பண்ணுங்க எனக்கு. நான் ரிமாண்ட் பண்ண கூப்பிட்டு வேணா பாருங்க. சாதா போட்டுங்க. மேடம் பிடிக்கல. பிடிச்சாச்சுங்களா? பேரமா வந்து என்ன செய்யணும்? 12 மணிக்கு திரும்ப இதோட அதிகமாக மக்களோட வந்துட வேண்டியதான். இங்கே வரேன்னா நான் எங்கே ரிமாண்ட் பண்ணி முடிச்சுடுவேன். ரிமாண்ட் பண்ணா இங்கே வரமாட்டான், கலைஞ்சிருவான். இல்லைன்னா இன்னும் இதோட அதிகமாக ரிமாண்ட் பண்ணி தானே காமிச்சிடும். ரைட், ஓகே. ஒரு 12 மணிக்கு மேலே நம்ம இன்னொரு அதிகமாக மக்கள் ஒன்றும் வேண்டாம். 2 மணிக்கு அங்கே ரிமாண்ட் பண்ணிட்டு எதுக்கு ஆடி தேவையில்லை. ரிமாண்ட் பண்ணால் வீட்டுக்கு ரிமாண்ட் பேர் சரி அப்படி நேரத்தில் 2 பேர் பாருங்கள். நான் அங்கே தான் போயிட்டு இருக்கேன். வேலை எழுதி சரியா நல்லா இருக்கு. அப்போது காவல் நிலையம் வழியாக வந்த மேலப்பாளையம் மண்டல சேர்மன் ஜனாப் ஹைதர் அலி அவர்கள் பாதிக்கப்பட்டவரிடம் விவரங்களை நேரில் கேட்டறிந்தார். அப்போ இவர் சொல்லியிருக்கா ஓரமாக நிற்க வேண்டியதானே அப்படின்ட்டு பேசுறாரு. அப்போ உடனே இவர் சொல்லிட்டு இவராட்டு போயிட்டாரு ட்ரெயினுக்கு. ஆட்டாவது நான் வண்டி வேகத்தில்
கல் கீழே கிடக்க கல்லை தூக்கி போதா போகணும். இவன் வாப்பா அவனை கல்லை தட்டி விட்டுட்டு இருந்தால இவனை பிடிச்சி வெளியே தூக்கி நடுரோட்டில் போட்டு அடேரட்ட இந்த பாலமுருகன் வண்டி நம்பர் 5319 அரெஸ்ட் கம்ப்ளைண்ட் போட்டு கிளியர் ஆயிடுச்சு, ரிமாண்ட் பண்ணுறேன்ட்டாங்க. மெடிக்கல் காலேஜ் ஒரு லைன் தானே, ஒரே குழாய் தானே. நாங்கள் ஊற்றி எப்படி ஆரம்பம் அவன் பேச கிறுக்கு மாதிரி பேசுகிறான். மேலப்பாளையம் ஹாமிபுரம் தெற்கு தெருவில் குடிநீரில் சாக்கடை கலந்து வருவதாக கூறி அதிகாலையில் பரபரப்பு நிலவியது. இதை கண்ட தெருவின் மக்கள் முன்னாள் கவுன்சிலர் நானியார் மற்றும் ஜமாத் தலைவர்களிடம் முறையிட்டனர். இது சம்பந்தப்பட்ட கவுன்சிலர் மற்றும் அதிகாரியிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் அரசியல் கட்சியை சார்ந்த சிலர் ஜமாத்தாருடன் மேற்கொண்ட நிலைக்கான காரணம் நீயா நானா என்ற அடிப்படையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் தெருவில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. ஆசுரான் கீழத்தெருவை சார்ந்த ஜமாத்தார்கள் பல்லாண்டு காலமாக தொடர்ந்து வரும் தெருவின் ஆக்கிரமிப்பை நிறுத்தும் நோக்கிலும் முன்விருந்தபடி அகலமாக்கவும் அவ்வப்போது அரசின் கதவுகளை தட்டி வருகின்றனர். அதாவது மண்டல அலுவலகம் மற்றும் மாநகராட்சி அலுவலகங்களின் அதிகாரிகளை மற்றும் மேயர் ஆகியோர்களை சந்தித்து மனுக்களை கொடுத்து வருகின்றனர். அவ்வாறு மனுக்களை கொடுக்கும் போதெல்லாம் அதிகாரிகள் தெருவை பார்வையிட்டு செல்கின்றனர். ஆனால் மனு சம்பந்தமாக தீர்வுகள் ஒன்றும் கிடைப்பதில்லை என ஜமாத்தார்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த ஜமாத்தாருடைய மனு போரின் தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்கப்பட்டது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தெருவின் அகலம் சம்பந்தமான புள்ளி விவரங்களை கையில் வைத்துள்ள இவர்கள் தீர்வுகள் கிடைக்கும் வரை மனு போர் தொடரும் என்கின்றனர். விண்ணப்பம் கொடுத்தும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. விண்ணப்பம் கொடுத்து இன்ஜினியர் வராங்க, வந்துட்டு அந்த பில்டிங் ஓனர்கிட்ட என்னமோ பேசுறாங்க, என்ன நடக்குன்னு தெரியல. அது 2 வாசப்படி மட்டும் இருக்கிறது. பாதிப்பை ஏற்படுத்தாது என்று சொல்லி அறிக்கை கொடுத்துவிட்டு போய்விடுகிறார்கள். அதனால் இன்று கொடுத்திருக்கிறோம். பிரத்யேகமாய் நெல்லையில் பிரம்மாண்டமாய் ஆராசன்ஸ். எங்களிடம் பலசரக்கு பொருட்கள், அனைத்து வகையான ஸ்நாக்ஸ், காளான், பன்னீர், பட்டர், சீஸ், ஆர்கானிக் உணவுப் பொருட்கள், கைக்குத்தல் அரிசி மற்றும் சர்க்கரை நோயாளிகளுக்கான அரிசி, ட்ரை ஃப்ரூட்ஸ் மற்றும் அனைத்து வகையான பியூட்டி பார்லர் பொருட்களும் கிடைக்கும். டாய்ஸ், ஸ்கூல் ஐட்டம்ஸ், ஹேண்ட்பேக், லஞ்ச் பேக், லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் பர்ஸ், நியூட்ரி ஸ்லிம், நியூட்ரி கெயின் பொருட்கள், கிரீன் டீ, ஸ்லிம் டீ, லெமன் டீ ப்ராடக்ட்ஸ், அனைத்து வகையான பிளாஸ்டிக் பொருட்கள். மேலும் எங்களிடம் சில்வர் பாத்திரங்களும் கிடைக்கிறது. அனைத்து வகையான ஃபேன்சி ஐட்டம், டஸ்ட் இல்லா சாக்பீஸ், அனைத்து வகையான கூல்ட்ரிங்க்ஸ், கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு ஆர் அக்செப்டட். ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம வாழ்க்கையில வீடுங்கிறது ஒரு அங்கம். அதுல வாழ்ற நமக்கு அந்த வீட்டு மேல நம்பிக்கை வரணுமா இல்லையா? தரமான உறுதியான கட்டுமான பொருட்கள் வாங்குறதுக்கு குறைந்த விலையில குறித்த நேரத்துல சைட் டெலிவரி பண்ற ஒரே கடை. இது கட்டுமானத்தை தாண்ட ஒரு பந்தம் பிரம்மாண்டமா செயல்படுது. மிஸ் பண்ணிடாதியே, அப்புறம் வருத்தப்படுவியே. அச்சமூட்டும் கபரஸ்தான் ஒரு சமூகத்தின் அவலம். ஹாமிபுரம்
கபரஸ்தான் முகல்லாவிற்கு பாத்தியப்பட்ட ஆயிஷா நகர், கரீம் நகர், ஹக் நகர், தாய் நகர், டி நகர், மதீனா நகர், பீடி காலனி, தாஜ் நகர், இன்னும் பல்வேறு நகரங்கள். கிட்டத்தட்ட சுமார் 80க்கும் மேற்பட்ட நகர்களாகவோ தெருக்களாகவோ இப்பகுதிக்கு பாத்தியப்பட்ட பகுதிகள் உள்ளன. ஆனால் என்ன கொடுமை! இந்த முகல்லாக்குள் சுமார் 10க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்கள் இருந்தும் ஜனாசாக்கு ஒரே ஒரு மையவாடி மட்டுமே. ஆம், அச்சமூட்டும் ஹாமிம்புரம் கபரஸ்தான். எங்கு நோக்கிலும் மனித எலும்புகளாகவும் மண்டை ஓட்டு கபாலங்களாகவும் காட்சி அளிக்கின்றன. சற்றே சிந்தித்து பாருங்கள். நள்ளிரவில் நீங்கள் அப்பகுதிக்கு செல்லும் பொழுது அங்கே ஏற்படும் ஒரு வகை துர்நாற்றம் உங்களை அச்சமூட்டும். ஏதோ விளையாட்டு மைதானத்தில் காண்படும் பந்துக்களை போல மண்டை ஓட்டு குவியல்கள், கரையானால் அரிக்கப்படாத பனங்கட்டையின் குவியல்கள். இதோ பாருங்கள், சிந்தியுங்கள். இந்த நிலைக்கு யார் காரணம்? தோண்டும் இடத்தில் துளைகள் தெரிந்தும் தொடர்ந்து தோண்டி வருகின்றனர். இது இவர்களின் அவல நிலைமையா அல்லது இந்த பகுதி சமூகத்தின் அவல நிலையா? குழியின் கோரைப்பாய்களை கூட கரையான்கள் இரையாக்கவில்லை. பரிதாபம். வேறு வழியின்றி தொடர்ந்து தோண்டும் அவலம். இந்த அவலநிலை தொடர நாமும் ஒரு காரணமா? இதற்கு தீர்வே கிடையாதா? இதற்கான தீர்வை பற்றி தலைவர்கள் என்ன சொல்கின்றார்கள்? மேலப்பாளையம் ஹாமின்புரம் பிஎஸ்டி பள்ளிவாசல் அருகில் இருக்கும் முஸ்லிம்கள் அடக்கப்படக்கூடிய மையவாடியானது 70 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட ஒரு மையவாடியாகும். அப்பொழுது இருந்த குறைந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப அந்த பகுதியில், அந்த இடத்தில் கபர்ஸ்தான் செயல்பட்டு வந்தது. ஏறக்குறைய 70 வருடம் ஆன பின்பு இன்றைக்கு நூற்றுக்கணக்கான தெருக்கள், ஹாமின்புரம், பங்களாப்பா நகர், ஆனியாரப்பா நகர், ரஹ்மானியாபுரம், ராஜா நகர், தாய் நகர், கருங்குளம், பீடி காலனி, காயிதே மில்லத்து நகர், அமுதாபிட் நகர் என ஏராளமான புது புது குடியிருப்புகள், புது புது நகர்கள் உருவாகக்கூடிய எக்ஸ்டென்ஷன் ஏரியா என்று சொல்லக்கூடிய விரிவாக்க பகுதிகளுக்கான ஒரு ஏரியா தான் அந்த ஒரு கபர்ஸ்தான் தான் இந்த ஹாமின்புரத்தில் இருக்கக்கூடிய கபர்ஸ்தான். இந்த கபர்ஸ்தானுக்கு மாற்று ஒரு இடம் வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து கிட்டத்தட்ட 5-6 வருடங்களாக அரசாங்கத்திற்கு கோரிக்கை வைத்து வருகிறோம். குறிப்பாக நம்முடைய அன்னை ஹாஜரா காலேஜுக்கு அருகில் இருக்கக்கூடிய சர்வே எண் 64 என்ற அந்த நிலம், 1 ஏக்கர் 5 சென்ட் இருக்கக்கூடிய அந்த நிலம் அரசு புறம்போக்கு நிலமாக இருக்கிறது. அந்த இடத்தை இந்த கபர்ஸ்தானுக்கு அரசாங்கம் வழங்கினால் உடனடியாக அதை மையவாடியாக மாற்றம் செய்து இந்த பகுதி மக்களுடைய அடக்க ஸ்தலமாக அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் தொடர்ந்து ஆட்சியாளர்களை, அதிகாரிகளிடம் நாம் மனுக்கள் கொடுத்தும் கோரிக்கைகள் வைத்தும் அது கிணத்தில் போட்ட கல்லு போல் கிடக்கக்கூடிய ஒரு அவல நிலைதான் இருக்கின்றது. இப்படி தொடர்ந்து அரசாங்கம் இந்த நிலையை நீடிக்குமேயானால் ஒட்டுமொத்தமாக அனைத்து இயக்கங்கள், ஜமாத்துக்களை திரட்டி போராட்டங்களை நடத்த வேண்டிய நிலை ஏற்படும். ஏற்கனவே பல்வேறு போராட்டங்களையும்
அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கும் இவைகள் எல்லாம் எடுத்துச் செல்லப்பட்டும் இன்னும் இது கிணத்தில் போட்ட கல்லாக இருப்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது. அந்த பகுதி மக்களுடைய நீண்டகால ஒரு திட்டம், நீண்டகால கோரிக்கையாக இருக்கக்கூடிய அந்த கபர்ஸ்தான் நிலத்தை அரசாங்கம் உடனடியாக அந்த சர்வே எண் 64 இருக்கக்கூடிய 1 ஏக்கர் 5 சென்டை அரசாங்கம் ஜமாத்திற்கும் இயக்கங்களுடைய பெயருக்கும் அதை பதிவு செய்து கொடுத்தால் உடனடியாக அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு அனைவரும் தயாராக உள்ளது. கபர்ஸ்தான் அமையும் போது அந்த மக்கள் எந்த ஏரியாவில் மக்கள்லாம் இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா, ரஹ்மானியாபுரம் ஒரு சின்ன தெரு, ஒரு 50 குடும்பம் தக்க ஒரு ரஹ்மானியாபுரம், அதே மாதிரி ஒரு 50 குடும்பங்கள் இருக்கக்கூடிய தெற்கு தெரு, வடக்கு தெரு, மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 150 குடும்பங்கள் இருக்கக்கூடிய காலத்தில் அந்த கபர்ஸ்தான் அமைக்கப்பட்டது. அது விஎஸ்டி குடும்பத்தால் அது கொடுக்கப்பட்டது. அப்போ ரஹ்மானியாபுரத்துக்கும் விஎஸ்டி குடும்பத்தாருக்கும் அந்த கபர்ஸ்தான் உரிமை சம்பந்தமாக வாதம் வரும்போது அது ரஹ்மானியாபுரத்துக்காரங்க அதை வென்றுறாங்க. இப்போ அவங்க பராமரிப்பில் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ காலப்போக்கில் இன்றைக்கி இந்த அதாவது தென்பகுதி மேலப்பாளையத்துடைய தென்பகுதியான இந்த பக்கத்தில் புதிய புதிய நகர்கள் ஏராளமாக உருவாயிடுச்சு. நிறைய நகர்கள் உருவாயிடுச்சு. ராஜா நகர், தாய் நகர், அண்ணா நகர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சித்திக் நகர், அமதாபேட்டு, அந்த ஆயம்பருக்கு இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் ஸ்கூலுக்கு அந்த பக்கத்தில் புது புது ஊர்கள், அக்கு நகர், பீடி காலனிகள் சொல்லக்கூடிய அரபாத் நகர், இப்படி ஏகப்பட்ட ஊர்கள் உருவாயிடுச்சு. இதை சுருக்கமாக சொல்ல போனால் மேலப்பாளையத்தினுடைய பாதி ஊரே இங்கே உருவாயிடுச்சு. ஆனால் இதை மக்கள் அதை பெருசாக சிந்திக்கலை. கபர்ஸ்தான் வேணுமே, அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி சிந்திக்கல. அப்போ அமைப்புகள் இதை முன்னெடுத்துருக்குது. முதல் முறையாக இந்த ஜன்னத் பிரதோஷி பள்ளியில் ஜமாத்தில் இருந்தால் என்ன செய்கிறாங்க, நகர் பெருத்து போச்சு, இதில் தோணுன்னா பக்கத்தில் பாடி தெரிகிற அளவுக்கு தான் அந்த இடங்கள் சுருங்கி போச்சு. ஆகையினால அரசாங்கம் எங்களுக்கு அனாதை, அதாவது இந்த ஜனாசா என்று சொல்லக்கூடிய அந்த பாடிகள், அதாவது சவத்தை அடக்கிறதுக்கு இன்னைக்கு இடம் வேணும், பிரேதத்தை அடக்கிறதுக்கு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி முறையிடுறாங்க. அதை மனு வாங்கிட்டு 8 மாதமாக எந்த விதமான முன்னேற்பாடு இல்லாதனால தமுமுகவும் கடத்துறாங்க. தமுமுக அடுத்து பல அமைப்புகள், சின்ன சின்ன ஜமாத்துகள் எல்லாம் முறையிடுறாங்க. அப்போ செவடங்கால உள்ள சங்காகவே அரசாங்கம் இருந்ததன் காரணமாக 6 மாதத்துக்கு இருக்க 3 மாதத்துக்கு இருக்க மனு கொடுப்பது, பல வகையான போராட்டங்கள் மறியல் பண்ணியாச்சு, முற்றுகை பண்ணியாச்சு, கலெக்டரை சந்தித்து பல ரூபங்களில் நம்ம மனு கொடுத்துட்டோம். இறுதியாக ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடி ஆர்டிஓ ஆஃபீஸில் ஆர்டிஓவின் தலைமையில் ஒரு மீட்டிங் இருந்துச்சு. அனைத்து கட்சிகள் மற்றும் அமைப்புகள் சார்பாக அவர் நம்மளை சமாதானம், அதாவது நம்ம என்ன பண்ணுறோம்னா பெரிய போராட்டம் அறிவித்தோம், முற்றுகை போராட்டம் அப்படின்னு சொல்லி அறிவித்தத ஒரு விளைவாக, போஸ்ட் அடித்து ஒட்டினது விளைவாக நம்ம அமைப்புகளை கூப்பிட்டு பேசுவோம் அப்படின்னு சொல்லி எல்லா அமைப்புகளும் அழைப்பு கொடுத்தாங்க. தமுக தலைமையில் நாம் போய் பேச்சுவார்த்தை நடத்தினோம். பேச்சுவார்த்தையில் அந்த இடங்களெல்லாம் வச்சு விவாதத்துக்கு வச்சாங்க. அந்த இடத்துல அந்த இடத்தினுடைய அளவு, சர்வே நம்பர்கள் எல்லாமே குறிப்பிட்டு அவரும் அதை குறிப்பிடுறாரு. அவர் என்னென்ன செஞ்சாருன்னு சொல்கிறார். இந்த இடம் சம்பந்தமாக சென்னைக்கு நாங்கள் அனுப்பியிருக்கிறோம், அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் ஜமாத்துகளுக்கு அதனுடைய நகல்கள் அனுப்பியிருக்கிறோம் அப்படிலாம் விவாதம் பண்ணுறாங்க. அப்போ விவாதம் பண்ணும்போது நம்ம தரப்பில் மிகவும் காரசாரமாக பேசப்படுது. நாங்கள் இப்படி செஞ்சுருக்கோம், அப்படி இருக்கோம், அந்த பாடி தெரியுது, தலை தெரியுது, கால் தெரியுதுலாம் சொல்லியுமே நீங்கள் அதை கவனத்தை எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க, வைக்கிறீங்கன்னு சொல்லி நினைச்சிடும். காரசாரம் விவாதம் பண்ணி விளைவாக 3 மாதம் தீர்வு சொல்வதாக என்ன செய்கிறார் அவர் ஆடியோ நமக்கு தகவல் சொல்கிறார். நாங்கள் நேரிலே சென்னையில் இருந்தே நான் அதை முடிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி அவர் பேர் எனக்கு நினைவு இல்லை. ஆனால் அவர் கையெழுத்து போட்டு அவர் டாக்குமெண்ட்டாகவே நம்மகிட்ட வந்திருக்கார், நம்மகிட்ட இருக்குது. நான் சென்னைக்கு போய் முகாமிட்டு இது விஷயம் பேசி நான் தீர்வு கட்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது 7 மாதம் ஆகிப்போச்சு. அப்போ நம்ம அங்கேருந்து களையும் போதே என்ன சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா, இது நீங்கள் 3 மாதம் தீர்வு சொல்லலை அப்படின்னா நாங்கள் மிக கடுமையான போராட்டத்துக்கு முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கோம். இப்போ இப்போ தேர்தல் நேரம், நோம்பு நேரமாக இருக்கிறதுனால தேர்தல் காலத்தில் நம்ம அதை கவனம் செலுத்த முடியாமல் போயிடுச்சு. இப்போ நோம்பு காலம் வந்துருச்சு. சில நோம்புக்கு அப்புறம் இதை மிக வீரியமாக மக்கள் பிரச்சனையாக மாற்றி மிகப்பெரிய போராட்டமாக்கி இதை செஞ்சால் தான் சரியாக வரும்னு சொல்லி நம்மளுடைய ஆலோசனையில் போய்விட்டது. அதே போல பல்வேறு அமைப்புகள் எடுத்த நடவடிக்கைகள் எல்லாம் சில ஈக பிரச்சனையினாலோ அல்லது சில காரணங்களுக்காகவோ அது தள்ளி போய் கடைசியில் இப்போது ஒவ்வொரு இந்த ஜனாசா என்று அழைக்கக்கூடிய பிணம் மண்ணோடு மண்ணாக மக்கி போவதற்கு முன்பாகவே இன்னொரு ஜனாசா அந்த இடத்துல குழி தோண்டி கொண்டிருக்கும் பொழுது அந்த ஜனாசா மக்கியாமல் சில உறுப்புகள் எல்லாம் வெளிவந்து அந்த பகுதியில் சுகாதார சீர்கேடை ஏற்படுத்தி நோய்
பரவக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்ற இந்த காரணத்தால் அரசாங்கம் இந்த விஷயத்திலே தன்னுடைய விதிமுறைகளை எல்லாம் தளர்த்தி போதிய இடவசதிகளை அந்த பகுதி மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த விஷயத்தில் நாம் எந்த ஒரு அமைப்பு தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இல்லாமல் அனைத்து அமைப்புகளுமே சேர்ந்து அனைத்து ஜமாத்துகளும் ஒருங்கிணைத்து முழு முயற்சியாக இதை போராடி அரசாங்கத்திடம் பெற வேண்டும். அரசாங்கம் நினைத்தால் அதனுடைய விதிகளை சட்டத்திட்டங்களை மாற்றி இந்த மக்களுக்காக செய்ய முன்வரக்கூடிய நிலையெல்லாம் உள்ளது. சட்ட விதிமுறைகளை தளர்த்தக்கூடிய அதிகாரம் ஆட்சியாளர்களிடத்தில் உள்ளது. ஆகவே அனைத்து அமைப்புகளும் ஜமாத்துகாரர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இந்த பிரச்சனையை மிகவும் தீவிரமான முறையில் ஜனநாயக ரீதியாக போராடி அரசாங்கத்திடம் இன்னொரு மையவாடியை நாம் பெற வேண்டும் என்பதுதான் இப்போது நமக்கு தலையாய பிரச்சனை. இல்லை என்று சொன்னால் நம்ம நகரில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய் பரவி இதன் மூலம் பல இறப்புகள் கூட ஏற்பட விடுமோ என்கின்ற அச்ச நிலைப்பாடு உள்ளது. ஆகவே அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மாவட்ட ஆட்சியாளர் அவர்களிடத்தில் அணுகி இந்த பிரச்சனையை நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து போராடி ஜனநாயக ரீதியில் போராடி அந்த பகுதி மக்களுக்கு மையவாடிக்கு என தனியாக ஒரு இடத்தை அரசாங்கம் ஒதுக்க அரசாங்கத்தை வலியுறுத்த வேண்டும் என்று இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆமிபுரம் பகுதி மக்களுக்கு தேவையான மையவாடி பிரச்சனையை இந்த கவர்மெண்ட் சரியானபடி செவிசாய்க்கவில்லை என்றால், அவங்களுக்கு இடத்தை அவங்களுக்கு ஒதுக்கி தரவில்லை என்றால், அடுத்து யாராச்சும் அந்த பகுதியில் இறந்து போகக்கூடிய ஜனாசாவை நம்ம விரும்புகிற இடத்துல நாங்கள் அடக்கம் பண்ணுவோம். எடுத்து இந்த மாதிரி ஏதாச்சும் கோரிக்கை வைக்கலன்னா கவர்மெண்ட் இவங்களுக்கு எந்த ஒரு விதமான நன்மையான காரியமும் செய்யாது. கடைசியாக நடந்த பீஸ் மீட்டிங்கில் அவர் ஆர்டிஓ பெருமாள் சொன்னார், நாங்கள் 3 மாதங்களில் நான் மெட்ராஸுக்கு நேரடியாக போய் அந்த இடத்த உங்களுக்கு நான் வாங்கி தந்துடுவேன்னு சொன்னார். அவர் சொல்லியே 8 மாதம் 10 மாதம் ஆகுது. இன்னும் வரைக்கும் அதுக்குண்டான எந்த முயற்சியும் எடுக்கலை கவர்மெண்ட். அதனால் அடுத்து நம்ம ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ பண்ணுறது வேஸ்ட்டு. நாம் என்ன இடத்த தேர்ந்தெடுத்துருக்கோமோ அந்த இடத்துல மையவாடியை நம்மளே உருவாக்கிற வேண்டியதான். இதுக்கு ட்ரிபிள்எம்கே அனைத்து ஜமாத்து அனைத்து இயக்கங்களின் கூட்டமைப்பு என்ன முடிவு எடுக்கோ அதுக்கு ட்ரிபிள்எம்கே முழு ஆதரவு கொடுக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆமிபுரத்தோட கபர்ஸ்தான் நிலைமை ஏற்கனவே பல அதிகாரிகள்கிட்ட மனு கொடுத்துருக்கு. பல அதிகாரிகளை சந்திச்சு இன்னும் வரைக்கும் அதுக்கு ஒரு சரியான தீர்வு இல்லை. எப்படியே நாளுக்கு நாள் அதோட நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா மோசமான நிலைமைக்கு போய்கிட்டு இருக்குது. எப்படி இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அனைத்து இயக்கங்களையும் ஒன்று கூட்டி பெரிய அளவில் ஒரு போராட்டம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். கண்டிப்பாக அதை நம்ம செஞ்சே தீரணும். செஞ்சால் மட்டும்தான் இதுக்கான முடிவு கரெக்டான முடிவு நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா அதுக்கான முடிவு கண்டிப்பாக கிடைக்க போகிறது இல்லை. முதல்ல விஎஸ்டி பள்ளிவாசல் சேர்ந்ததாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க கோர்ட்டில் கேஸ் போட்டு ரஹமானியாபுரம் பள்ளிவாசலில் அவர் கேஸ் போட்டு அது எங்களுக்கு தான் சொந்தம் தீர்ப்பு போட்டு அவங்க தீர்ப்பாயிட்டு. இப்போ நாங்கள் அதில் அடக்கிட்டு இருக்கோம்னா ஃபஸ்ட்டில் ஒரு மேலே அடக்கிட்டு இருக்கும்போது தனி இடம் கிடையாது. அவ்வளோ இடம் இல்லை. 15 ஏக்கர் எத்தனை வருஷமாக 100 வருஷமாக அதுதான் அடக்குறாங்க. இந்த ஏரியா ஆமிபுரம் மக்கள்லாம் 100 வருஷம் அடக்குறாங்க. இடமே இல்லை. 1 by 1 தான் அடக்கி மேலே அடக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் மக்களுக்கு வெளியே தூக்கி போட்டுறாங்க. இப்போ பைக்கியது தோன்றவங்க வெளியே தூக்கிட்டு அதுக்கப்புறம் அடக்குறாங்க. இப்படி நடந்துகிட்டு இருக்குது. இப்போ அதுவும் இவங்க எங்கள் பக்கம் கைது சொன்னாலும் நீங்கள் டெய்லி இன்றைக்கி ஒவ்வொரு ஜனசனம் நீங்கள் எழுதி கொடுக்கணும். இதை தெரிவிச்சது 10 எழுதி கொடுக்கணும். துட்டு வேணும்னு எடுத்துருக்காங்க. இதை நான் கவர்மெண்ட்டில் முறையிட்டோம். பழைய டிபி மைதீன் இருந்தார். அவர்கிட்ட முறையிட்டோம். அவர் எம்எல்ஏ அவர்கிட்ட முறையிட்டோம். இப்போ 2007 அவர் எழுதி கலெக்டருக்கு எழுதி கொடுத்தோம். அது எந்த இடத்துல அந்த அண்ணாச்சில் போது சர்வே நம்பர் 25 நினைக்கிறேன் 24 எழுதி கொடுத்து எல்லாம் பண்ணி அது சர்வே அவங்க கலெக்டர் ஆர்டிஓ கலெக்டருக்கு எழுதினார். இது அவங்களுக்கு இந்த கபிரிஸ்தானுக்கு உகந்தது இடம் தான். இந்த இடம் போதுமானது. அவங்க ஆமிபுரம் ஞாபகம் இடம் போதுமானது. அதெல்லாம் ஒதுக்கலாம். அது பண்ணும்போது ஒதுக்கலான்னு சொல்லி அது கலெக்டருக்கு ஆர்டிஓ எழுதினார். அப்போ கலெக்டருக்கு போட்டு அப்புறம் பிரச்சனை ஏதோ எனக்கு அது பிரச்சனை அப்படின்னு இருந்துச்சு. அப்போ அது அவ்வளோ இடத்துல அப்போ மின்சார பகுதியில் உள்ள மக்களுடைய ஜனத்தொகை எடுத்து பார்த்தோம் சொன்னால் இன்றைய கால நிலைமையில் கிட்டத்தட்ட 10,000 குடும்பங்கள் ஆகியிருக்காங்க. 3,300 குடும்பங்களுக்கு போதுமான இந்த மையவாடியில் தான் இந்த 10,000 குடும்பத்தில் உள்ள இறக்கக்கூடிய ஜனாசாக்களை கொண்டு அடக்கம் செய்கிறாங்க. இன்றைய இந்த மையவாடியினுடைய நிலைமை என்னன்னு சொன்னால் அந்த ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்தால்
அந்த ஜனாசா அந்த மையத்தை ஜீரணிக்கக்கூடிய அந்த மண்ணினுடைய தன்மைகள் இன்னைக்கு கெட்டுப்போச்சு. மேலே 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 ஜனாசாவை போட்டு போட்டு இன்னைக்கு அடிச்சிருக்காங்க. அந்த மையத்தை ஜீரணிக்கக்கூடிய அந்த உடம்பை ஜீரணிக்கக்கூடிய அந்த மண்ணினுடைய தரமே இன்னைக்கு கெட்டு போய் இன்றைக்கு அந்த இடத்துல சுமல் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இது சம்பந்தமாக நம்ம அதிகாரிகளிடத்தில், ஆர்டிஓ இடத்துல, கலெக்டர் இடத்துல இன்ஷா அல்லாஹ் மனுக்கள் கொடுத்து அவங்களும் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று பார்வை செய்தாங்க. பார்வை செய்த இடத்துல இபிக்கு இடம் வாங்கி போட்டிருக்க அருகாமையில் உள்ள இடத்த வந்து பார்வை செய்து இது எங்களுக்கு தருவதாக அவங்க வாக்களிச்சுட்டு போனாங்க. ஆனால் அது கொஞ்ச காலத்தில் அதற்காக நாங்கள் எடுத்த முயற்சியில் கொஞ்சம் பின்தங்கிய நிலைமையில் அரசாங்க ஊழியர்கள், அதிகாரிகள் என்ன செய்தாங்க, திடீர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த நாங்கள் எந்த இடத்துக்கு மையவாடிக்கு கேட்டோமோ அந்த இடத்த இப்போ என்ன பிடபிள்யூக்கு இன்ஷால்லாம் ஒதுக்கியிருக்காங்க. ஆகவே அறம் எங்களுக்கு என்ன செய்வீங்களோ தெரியாது. எங்களுடைய நிலைமைகளை அனுசரித்து உடனடியாக எங்களுடைய முஸ்லீம் சகோதர சகோதரிகள் இறந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள அடக்கம் செய்கிறதுக்கு ஒரு புதிய மையஸ்தலம் உடனடியாக அரசாங்கத்தின் மூலம் எங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். மேலும் எங்களது ஆமிமரம் தெற்கு தெரு ஜமாத்தின் சார்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு நாங்கள் தெரிவிப்பது என்னவென்றால், உங்களுடைய முயற்சியில் நமது மாநிலத்தினுடைய முதல்வர் அம்மா அவர்களிடத்தில் இந்த விஷயத்தில் எடுத்து கூறி 1910 நாங்கள் 300 குடும்பத்தினுடைய ஜனாசாக்களை எங்களுடைய மையவாடியில் நாங்கள் அடக்கம் செய்துட்டு இருந்தோம். 1978க்கு அப்புறம் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 10,000 குடும்பங்கள் அதிகமாகிடுச்சு. இன்றைய நிலையில் இந்த 10,000 குடும்பத்தினுடைய ஜனத்தொகை எடுத்து பார்த்தோம் சொன்னால் 50,000 சுமார் 60,000 மக்கள் அங்கே குடியிருக்காங்க. இந்த நிலைமையில் 60,000 மக்கள் நாங்கள் கூட்டு குடும்பமாக ஒரே மேலப்பாளையத்துக்குள்ளே நாங்கள் குடியிருந்த ஒரு சூழ்நிலையில் தினசரி 3 பேர் அல்லது 4 பேர்கள் இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எங்கள் பகுதியில் மட்டும் நடக்குது. அதாவது மேலப்பாளையத்தினுடைய தென் பகுதியில் இந்த 3 பேர் 4 பேர் தினசரி வந்து அங்கே அடக்கம் செய்கிறதுனால அந்த இடத்தினுடைய நாங்கள் சொல்வது உண்மையா பொய்யாங்கிறத மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் எங்களது ஆமிமரம் தெற்கு தெரு அந்த ஜமாத்தினுடைய மையவாடியை நேரில் பார்வை செய்து, நீங்கள் நேரில் பார்வை செய்தால் சொன்னால் உங்களுக்கு உண்மை நிலை உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும். ஆகையினால மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நீங்கள் என்ன செய்யுங்க, எங்கள் பகுதி மக்களுக்காக, எங்கள் பகுதியினுடைய மக்கள் இறப்பினுடைய அந்த மையவாடி ஸ்தலத்துக்கு தாங்க ஒரு முயற்சி செய்து உடனடியாக மாநில முதல்வர் அவர்களுக்கு எடுத்து சொல்லி இந்த 50,000 60,000 வர மக்களுக்கு ஒரு மையவாடியை புதிதாக உருவாக்கி தர வேண்டும். அதற்கு எங்களால் என்ற முயற்சியை நாங்கள் செய்ய இருக்கின்றோம். தாங்களும் என்ன மேற்கொண்டு ஒரு நல்ல ஒரு முயற்சி எடுத்து இந்த மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு மையவாடி ஸ்தலத்தை அமைத்து தரும்படி அடக்கஸ்தலம் கேட்டு தமிழக அரசின் மூலமாக உங்களுடைய முயற்சியில் எங்களுக்கு தரும்படி மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் தருவதை கொண்டு பின்னால் விடக்கூடிய மக்கள் நலன் பெறுவார்கள். பின்னாடி இந்த ஜனாசாக்கள் நல்ல முறையில் அடக்கம் செய்தால் அதனால் ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்களும் தங்களுக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்குது. ஏன்னு சொன்னால் இந்த சூழ்நிலை, இந்த மையவாடியை தாங்கள் நேரில் பார்த்தோம் சொன்னால் அந்த மையவாடியினுடைய நிலைமை என்னன்னு சொன்னால் மாற்று, அதாவது மாசுபடிந்த நிலைமையில் மக்களுக்கு சுகாதார கேடு, மக்களுக்கு நோய் பரவக்கூடிய ஒரு சூழ்நிலை, இது போன்ற விஷயங்கள் தான் இந்த மையவாடியில் இருக்குது. அதை ஆகையினால எங்களுடைய பேட்டியை நீங்கள், எங்களுடைய செய்தியை நீங்கள் அறிந்த உடனேயே நேரடியாக தாங்கள் பார்வை செய்து உடனடியாக எங்களுக்கு ஒரு மாற்று மையவாடி அமைத்து தரும்படி மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றேன்.
தொட்டிக்குளம் பஜார் அருகே அமைந்துள்ள தத்வா பள்ளிவாசலை ஒட்டிச் செல்லக்கூடிய கழிவுநீர் ஓடையை பல ஆண்டுகளாக சுத்தம் செய்யாமல் மினி கூவமாக மாறி அப்பகுதியில் பெரிதும் சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தி வருகின்றது. இப்பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள், பள்ளிக்கு தொழிலுக்காக வருபவர்கள், பள்ளிக்கூட மாணவர்கள் மற்றும் வியாபாரிகளின் சுகாதார நலனை கருதி கட்டுப்படுத்தி வரும் இந்த ஓடையை சுத்தம் செய்ய கோரி தக்வா ஜமாத் சார்பாக மேயர் அவர்களிடம் மனு கொடுக்கப்பட்டது. இலங்கையின் இனவாத அரசை கண்டித்து கம்யூனிஸ்ட் கட்சியினர் மேலப்பாளையம் சந்தை ரவுண்டான அருகே மாலை 6 மணி அளவில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் சமீப காலமாக இலங்கையில் நடைபெற்று வரும் இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதல்கள் மற்றும் படுகொலைகளை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் எச்சரிக்கை. பிரத்யேகமாய் நெல்லையில் பிரம்மாண்டமாய் ஆரா சில்க்ஸ்.